டிபி முத்தோட விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும். அவரோட கீழ் தெருவை காணும்னு சொல்லிட்டு கலெக்டர் ஆபீஸ் வரைக்கும் போய் அதுல வெற்றி அடைஞ்சிட்டாரு. அதை விவரத்தை பத்தி சொல்லுங்க. இது எல்லாமே எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே இடத்தோட பிரச்சனைக்காக தான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த வடிவேல் சொல்ற மாதிரி கிணத்தை காணோம், அத்திப்பட்டியே காணோங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விஷயமும் இங்க வந்து பெருசா பார்க்கப்பட்டுச்சு. அந்த டேகே வந்துட்டு இந்த முழு இஷ்யூலயுமே வந்துட்டு கீழே தெருவை காணுன்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், ஜிபி முத்து ஒலிகின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், மக்களே ரொம்ப இதுல பெருசா சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, வெளியூர்காரெல்லாம் யாரும் வந்து பிரச்சனை பண்ணலங்க, உள்ளூர் பர்சனே வந்துட்டு பிரச்சனை பண்றாருன்னும் போது நாங்க எங்க போய் சொல்றது. அவர் என்ன ஒரு அலிகேஷன் எடுத்து வச்சாருன்னா, கோவில் கட்டுறேன்னு சொல்லி அப்படியே இடத்த விரிவாக்கம் பண்ணி ஆக்கிரமிச்சு பண்ணி இன்னைக்கு 7 அடி தான் ரோடே இருக்கு, ரோடே இல்லை, என் வீட்டுக்கு வரவே முடியல. ஓகே, அது மட்டும் இல்லாமல் பக்கத்துல இருக்க இடம்லாம் ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அலிகேஷன் வச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் கள்ளப்பத்திரம் யூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அவர் சொன்னதுல அதிகமா வந்து பிஜேபி காரங்க தான் வந்து மிரட்டல் விடுறாங்க அப்படின்னா எல்லா கட்சியை பத்தியுமே சொல்லியிருப்பாரு. பிஜேபியா இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், டிஎம்கேவா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. யாரா இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு இல்லீகல் பொசிஷன் தான். அந்த இடத்துல அந்த ஊர் மக்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, கோவில் அந்த காலத்துல இருந்து பராமரிச்சுட்டு வராங்க. அதுல அவங்க அப்பாவும் ஒன் ஆஃப் த மெம்பரா இருந்தாரு. அவருமே இந்த கோவில் கட்டுவதற்கெல்லாம் அப்பா அப்ரூவ் பண்ணிட்டு சைனும் போட்டிருக்காரு. அதுக்கான ப்ரூஃபும் எங்ககிட்ட இருக்கு. ஜிபி முத்து எங்களுக்கு டிமாண்ட் வைக்கிறாரு இந்த இடத்துலன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இந்த இடம் நீ கோயில் கட்டிட்ட, அப்ப கோயிலோட ஒரு நிலம் இருக்கு, அதை எனக்கு கொடுத்துரு, ஓகே அப்படிங்கிற மாதிரி டிமாண்ட் பண்றாரு. ஸோ இதை வந்து விசாரிக்கணும். பொலிட்டிக்கல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தோம்னா அட்வொகேட் பிரியதர்ஷினி மேம் தான். வணக்கம் மேம். வணக்கம் மேம். ஜிபி முத்தோட விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும். அவரோட கீழ் தெருவை காணும்னு சொல்லிட்டு கலெக்டர் ஆபீஸ் வரைக்கும் போய் அதுல வெற்றி அடைஞ்சிட்டாரு. அதை விவரத்தை பத்தி சொல்லுங்க. வெற்றி அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிறத தாண்டி பார்த்தோம்னா ரெண்டு பக்கமும் ஒரு காம்ப்ரமைஸ் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம இந்த இடத்துல. பிளஸ் அவர் இதுல பண்ண ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லீகலி பர்ஃபெக்டான ப்ரொசீடிங்ஸ் தான் அவர் எடுத்துட்டு போயிருக்காரு. ஏன்னா இது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, ரெண்டு பேருக்குள்ள அந்த ரிவெஞ்ச் பேஸ் சண்டையா அப்படிங்கிற மாதிரிலாம் போக ஆரம்பிச்சது. ஏன்னா இந்த பக்கம் தரப்பு மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, அவர் வந்து கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிட்டாரு, அவரோட ஃபேமஸ் ஸ்பாயில் பண்றதுக்காக ஊர் மக்கள் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதா இருக்கட்டும். அவர் வந்துட்டு என்னன்னா மிரட்டுறதா இருக்கட்டும், நான் சண்டேஸ்ல வெளியே ஷூட்டிங்லாம் வந்துட்டேன் அப்படின்னா என் ஒய்ஃபை ரொம்ப த்ரெட்டன் பண்றாங்க வீட்டு வாசல்ல நின்றுட்டு அப்படின்னு அவர் வச்ச அலிகேஷன்ஸா இருக்கட்டும். இதுதான் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கிறத வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது. இது எல்லாமே எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே இடத்தோட பிரச்சனைக்காக தான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த வடிவேல் சொல்ற மாதிரி கிணத்தை காணோம், அத்திப்பட்டியே காணோங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விஷயமும் இங்க வந்து பெருசா பார்க்கப்பட்டுச்சு. அந்த டேகே வந்துட்டு இந்த முழு இஷ்யூலயுமே வந்துட்டு கீழே தெருவை காணுன்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், ஜிபி முத்து ஒலிகின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், மக்களே ரொம்ப இதுல பெருசா சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, வெளியூர்காரெல்லாம் யாரும் வந்து பிரச்சனை பண்ணலங்க, இந்த மாதிரி இங்க இருக்க இந்த உள்ளூர் பர்சனே வந்துட்டு பிரச்சனை பண்றாருன்னும் போது நாங்க எங்க போய் சொல்றது. பிளஸ் இந்த கோவில் வந்துட்டு 800 வருட காலங்களாக இருக்க ஒரு விஷயம், குறைஞ்சபட்சம் 400 வருட காலங்களாக இருக்கும். ரொம்ப எங்களோட முன்னோர்கள் டைம்லேருந்து இருக்க ஒரு கோவிலாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இதற்கான பத்திரம் பார்த்தீங்கன்னா 1980 தான் இருக்கு. ஓகே, ஸோ எல்லாமே பேரூராட்சியால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, இவர் என்ன மாதிரி லீகல் ப்ரொசீடிங்ஸ்லாம் இங்கே எடுத்துகிட்டு போனார் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது அவர் என்ன ஒரு அலிகேஷன் எடுத்து வச்சாருன்னா, கோவில் கட்டுறேன்னு சொல்லி அப்படியே இடத்த விரிவாக்கம் பண்ணி ஆக்கிரமிச்சு பண்ணி இன்னைக்கு 7 அடி தான் ரோடே இருக்கு, ரோடே இல்லை, என் வீட்டுக்கு வரவே முடியல. ஓகே, அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க இடம்லாம் ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அலிகேஷன் வச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் கள்ளப்பத்திரம் யூஸ் பண்ணிட்டாங்க. அதாவது 1980 பேரூராட்சி கொடுத்த ப்ளூ பிரிண்ட் என்கிட்ட இருக்கு, ஆனா வந்து கள்ளப்பத்திரம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த ரோடும் வந்து பஞ்சாயத்து அப்ரூவல் கொடுத்த ரோடு தான், ஆனா ரோடை இப்ப காணோம் அப்படிங்கிற மாதிரி அலிகேஷன் வச்சிருப்பாரு. சரி, இது எங்க நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தூத்துக்குடி உடன்குடியில இருக்க பெருமாள்புரம் அப்படிங்கிற இடத்துல தான் நடந்த ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த எல்லாமே எப்படி சொல்றது, ஒரு மேப்பிங்கா காமிச்சிருப்பாரு வீடியோல இல்லையா. அதாவது ஒரு 15 அடி இருக்க ரோடு வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா 7 8 அடியா வந்து குறுகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அப்ரூவல் இல்லாம தான் இந்த கோயில் கட்டப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அப்புறம் சில விஷயம்லாம் சொல்லியிருப்பாரு. காமன் மேனா சொல்லும் போது 10க்கு 10ல வச்சு கும்பிட்டாலும் வந்துட்டு கடவுள் தான், ஏன் இந்த மாதிரி ஆக்கிரமிச்சுலாம் கட்டணும் அப்படின்னு சொல்லி, இந்த கோவில் வேலை நிற்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு நியாயம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த 7 இயர்ஸ் தான் இந்த விஷயம் போயிட்டு இருக்குன்றதை தாண்டி ப்ராப்பரைஸ்டா சொல்லியிருப்பாரு அவர் என்னென்ன பண்ணாரு,
எங்கெங்க பெட்டிஷன்ஸ் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி ப்ராப்பரைஸ்டாக சொல்லியிருப்பாரு. முதல்ல நான் தாசில்தார் கிட்ட பெட்டிஷன் கொடுத்தேன், அப்புறம் விஓ கிட்ட பெட்டிஷன் கொடுத்தேன், அப்புறம் கலெக்டர் கிட்ட பெட்டிஷன் கொடுத்தேன். ஏன்னா லாவே எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு காமன் விஷயம் அப்படி நடக்கும்போது நம்ம ரிட்டு போயிடுவோம் கோர்ட்டில். ஓகே, இந்த மாதிரி எல்லாருக்கும் பெட்டிஷன் கொடுத்துட்டு நான் ஒரு ரிமைண்டர் கொடுப்போம். அவங்க எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னா கோர்ட்டுக்கு போய் கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு வந்து இங்கே நம்ம அது கரெக்டாக இருக்கும் பட்சத்தில், இவங்க பக்கம் எவிடன்ஸ் அண்ட் நியாயம் எல்லாம் இருக்கும் பட்சத்தில் கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு வந்து அது என்னவோ அந்த லோக்கல் ஏரியாவில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இப்போ வந்துட்டு இது கோர்ட்டில் போயிட்டுருக்கு. ஸோ சட்ட ரீதியாக எல்லா விஷயமும் போயிட்டுருக்குன்ற மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தங்க கிட்ட ஸ்டெப் பை ஸ்டெப்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் வந்து கரெக்டா வரும். அதுக்கடுத்து கோர்ட்டு கிட்ட வரும்னு சொன்னீங்க. இவர் கலெக்டர் கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் வந்து இது விஷயமே வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு, அவர் வெற்றி அடைஞ்சிருக்காரு. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ்ல எல்லாம் என்ன ஆச்சு அவருக்கு? ஒரு ஊர் மக்களை எதிர்த்திருக்காங்க அப்படிங்கும்போது என்ன காரணம் மேம்? இல்லை, இது கலெக்டர் கிட்ட போன அப்புறம்ன்றது இல்லை. இது ஆக்சுவலி அவர் ஒரு பக்கம் வந்து கோர்ட் ப்ராசஸ் எல்லாமே இங்கே போயிட்டு தான் இருக்கு. ஒன்ஸ் இது மீடியா வந்ததுக்கு அப்புறம் இவர் வந்து பேச, அவங்க வந்து பேச, இவங்க 2 பேரையும் தாசில்தார் கூப்பிட்டு வச்சு பேச, இந்த மாதிரி தான் இந்த ஒரு விஷயம் வந்து பூம் ஆச்சு வெளியில. ஏன்னா அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, சர்வே நம்பர் 233/14/1, 233/15, 233/1 இது எல்லாமே இருக்கு. இது வந்து நத்தம் புறம்போக்கு அரசு இடம் இது. ஓகே, இருக்கிறதுனால எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு ஆக்கிரமிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர்ல சில பேர் எல்லாம் சேர்ந்துட்டு கள்ளப்பத்திரம் போட்டு அதை சேலும் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ப்ளூ பிரிண்ட்டை காமிச்சிருப்பார். ஆக்சுவலி அப்போ இந்த விஷயம் இல்லை, இந்த ரோடு இல்லை அப்படின்னா ஏன் ப்ளூ பிரிண்ட்ல இருக்கணும்? ஏன் 1985ல கொடுத்த எல்லாமே ரொம்ப தெளிவா இருக்கணும் இந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த கீழத்தெரு அப்படிங்கிறது இந்த ப்ளூ பிரிண்ட் படி பார்த்தீங்கன்னா 50 அடி அகலமும் 150 அடி நீளமும் இருந்துச்சு. இப்போ அது 17 அடி, அதாவது இன்னும் சொல்ல போனா 7 அடி தான் இருக்கு இப்போ அப்படிங்கிற மாதிரி அவர் நிறைய அலிகேஷன்ஸ் வச்சுட்டு இதுக்கு மூலப்பத்திரமே இல்லைங்க இதுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லியிருப்பாரு. சொன்னதுக்கு அப்புறம் திரும்ப என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, அஃபிஷியல்ஸ் கிட்ட எல்லார்கிட்டையும் நான் கொடுத்ததுக்கு அப்புறமும் எனக்கு எந்த வித ப்ராப்பர் ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இங்கே கோர்ட்டை அப்ரோச் பண்ணேன்னு சொல்லிட்டு தான் அவர் அந்த இதெல்லாம் கொண்டு வந்திருப்பார். என்னென்னா என்னை வந்து த்ரெட்டன் பண்ணுறாங்க, நான் இல்லாதப்போ ஒய்ஃப் எல்லாருமே த்ரெட்டன் பண்ணுறாங்க. இது வந்து எப்படின்னா தேவையில்லாமல் என்னை டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது, ஊரில் இருக்கவங்க சில பேர் சேர்ந்துட்டு பண்ணுறாங்கன்னு சொல்லி அவர் ஒரு பெரிய அலிகேஷன்ஸை வந்து கொண்டு வந்திருப்பார் அந்த இடத்துல. இப்போ வந்து அவர் சொன்னதுல அதிகமாக வந்து பிஜேபிக்காரங்க தான் வந்து மிரட்டல் விடுறாங்க அப்படின்னா, இப்போ அவங்களோட பர்மிஷன் இல்லாம ஒரு லேண்டை வந்து ஆக்குபேட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. சரி, அவர் அந்த இடத்துல எல்லா கட்சியை பற்றியுமே சொல்லியிருப்பார். பிஜேபியாக இருக்கட்டும், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், டிஎம்கேவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. யாராக இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு இல்லீகல் பொசிஷன் தான் அந்த இடத்துல. ஓகே, நம்ம எல்லாமே சொல்லுவோம். அதுக்கப்புறம் த்ரூ கோர்ட் நம்ம ஃபைனலாக வாங்கிட்டு வந்து அவங்களை எக்ஸிக்யூட் பண்ண வைப்போம். அந்த எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் போட்டு அவங்கள வந்து அந்த இடத்த விட்டு காலி செய்ய வைக்கிற ஒரு விஷயம் இருக்குது அந்த இடத்துல. ஓகே, இல்லை டெம்பரவரி ஸ்டே போட்டு இன்டர்வென்ஷன் இதெல்லாம் போட்டு அந்த இடத்துல நடக்கும். ஓகே, இவரும் அந்த மாதிரி ப்ரொசீடிங்ஸ் தான் போயிட்டு இருக்காரு. பட் இவர் என்ன சொல்றாருன்னா, கோர்ட் மூலியமா அதுக்கான ப்ரொசீடிங்ஸ் நான் எடுத்துட்டு இருந்தேன். பட் ஒன்ஸ் எப்போ இந்த த்ரெட்டனிங் மிரட்டுறது அப்படிங்கிற விஷயம்லாம் வந்ததோ அப்போ நான் மீடியாவுக்கு கொண்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருப்பாரு. இப்படியே அவர் பேசுறது அப்படியே ஒரு 2 நாள் 3 நாள் அவரோட இன்டர்வியூஸ் அப்படியே போயிட்டு இருந்தது. அப்புறம் ஊர் மக்கள் வந்து எடுத்த டர்ன் பார்த்தோன்னா அது டோட்டலாக வேற மாதிரி இருந்துச்சு அந்த இடத்துல, இல்லையா? ஏன்னா அவங்க சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, சொந்த ஊர்ல இருந்துட்டு இவர் இந்த மாதிரி பண்றாரு ஜிபி முத்து, இதே அவங்க அப்பா இன்னும் அவங்க அந்த ஊர் மக்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கோவில் அந்த காலத்துல இருந்து பராமரிச்சுட்டு வராங்க. அதுல அவங்க அப்பாவும் ஒன் ஆஃப் த மெம்பரா இருந்தாரு. அவருமே இந்த கோவில் கட்டுவதற்கெல்லாம் அப்போ அப்ரூவ் பண்ணிட்டு சைனும் போட்டிருக்காரு. அதுக்கான ப்ரூஃபும் எங்ககிட்ட இருக்குன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் முறையா அப்ரூவல் வாங்கி கட்டப்பட்டது தான். இன்னொன்று, இந்த கோவில் எல்லாமே நத்தம் நிலத்தை இதை சார்ந்தது. அது மட்டும் இல்லாமல் ஜிபி முத்து எங்களுக்கு டிமாண்ட் வைக்கிறாரு இந்த இடத்துலன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இந்த இடம் நீ கோயில் கட்டிட்ட, அப்போ கோயிலோட ஒரு நிலம் இருக்கு, அதை எனக்கு கொடுத்துரு, ஓகே அப்படிங்கிற மாதிரி டிமாண்ட் பண்ணுறாரு. ஸோ இதை வந்து விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களும் அந்த இடத்துல ஒரு விஷயம் வந்து மீடியா முன்னாடி கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ ஜிபி முத்துங்கும் போது அவர் ஒரு ஃபேமான ஆளுனால அவருக்கு ஈஸியாக வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து நடந்துருச்சு. இதே ஒரு ஃபேமே இல்லாத ஒரு பர்சனுக்கு வந்து இது மாதிரி நடந்திருந்தா அந்த விஷயம் வந்து இப்படி மாறி இருக்கும். அவங்களுக்கு ஈஸியாக வந்து நடவடிக்கை எடுத்து இப்படி அந்த லேண்ட் அவங்களுக்குள்ள தான் முடிவு பண்ண முடியும். இங்கே சொல்கிற மாதிரி லீகல் ப்ரொசீடிங்ஸ் வந்து ஒரு ஃபேமான பர்சன்ஸு, ஃபேம் இல்லாத பர்சன்ஸ் அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே விதமான ப்ரொசீடிங்ஸ் தான் அங்கே போகும். ஓகே, ஒன்ஸ் அவங்க ப்ராப்பராக லீகலாக எடுத்துகிட்டு போனாங்கன்னா அது நடக்கும். பட் இதே விஷயத்த ஒரு காமன் பீப்புள் ஒரு மீடியாவுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாலும் அங்கே இதே தான் நடந்திருக்க போகுது. ஏன்னா எல்லாருமே என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, ஒருத்தர் பிரச்சனைனா கோர்ட்டு, ஒரு ஊர் பிரச்சனை அப்படின்னும் போது சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. ஓகே, அப்போ அந்த இடத்துல ரொம்ப முனைப்பு தான் காட்டுவாங்க யாராக இருந்தாலும். அதே மாதிரி தான் இந்த இடத்துல. ஏன்னா இன்னும் அந்த கிராம சைடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து சிஸ்டம் இருக்க தான் செய்யுது. ஓகே, ஏன்னா ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு பிரச்சனைலாம் சரி பெரிய ஆட்களை வச்சு
பஞ்சாயத்துல நம்ம பேசி முடிச்சுக்கலாம். இது ஒத்து வரலன்னும் போது போலீஸ் கோர்ட்டுன்னு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். ப்ளஸ் ஊர் மக்கள்கிட்ட என்ன நடக்குதுன்னு நம்ம தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இங்கேயுமே அந்த மாதிரி தான் இந்த 2 விஷயமும் மீடியாவில் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அங்கே வட்டாட்சியர் அவங்கள கூப்பிடுறாங்க. கூப்பிடும் போது ஒரு 50 போலீஸ், குலசேகரப்பட்டினம் போலீஸ் வந்துட்டு அங்கே வராங்க. வந்துட்டு இந்த திருச்செந்தூரில் இருக்க வருவாய்த்துறை அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு கூப்பிட்டு பாலசுந்தரம் அப்படிங்கிறவர் 2 பேரையும் கூப்பிட்டு சமாதான கூட்டம் நடக்குது அந்த இடத்துல. கூப்பிடும் போது ஜிபி முத்து சைடு அலிகேஷன் அவர் சொல்கிறாரு, ஊர் மக்கள் சைடு அலிகேஷன் அவங்க சொல்கிறாங்க. சொல்லும் போது அவர் சொன்ன விஷயம் அப்புறம் அவங்க வந்து ப்ரெஸ்ஸில் சொல்லும் போது என்னென்னா, ஜிபி முத்து ஃபஸ்ட்டு சொன்னது இல்லை அந்த ஊரை அந்த தெருவை வந்து யாரும் ஆக்கிரமிக்காமல் பார்த்துக்கிறோம், ப்ளஸ் அந்த தெரு எப்படி இருந்ததோ உங்களுக்கு சீரமைச்சு கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரியும். இவங்க ஊர் மக்கள் சொல்கிறப்ப என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கோவில் விஷயம் இருக்கு இல்லையா, இவ்வளோ மேலே ஸ்டெப்ஸ் ஏற்றக்கூடாது, அது வந்து விரிவாக்கமாகுது, இவ்வளோ தான் கட்டணும் அப்படிங்கிற மாதிரியும். நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எங்ககிட்ட வாங்க, நீங்களும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எங்கிட்ட வாங்க, கண்டிப்பாக கோவில் கும்பாபிஷேகம் எல்லாமே நடக்கும், அவங்களும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. எப்போ வேணால் வந்துட்டு எங்களையும் எதாவது பிரச்சனை டைரெக்டாக எங்களை தேடி வர சொல்லியிருக்காங்க. நாங்கள் சிஎம் செல் வரைக்கும் முன்னாடி இந்த விஷயத்த கொடுத்துருக்கோம் அப்படின்றதும் ஊர் மக்களோட விஷயமா இருந்தது. அப்படி அடிச்சுக்கிட்டவங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒன்றா நின்று தான் அங்கே பேட்டியே கொடுத்தாங்க அந்த இடத்துல. இப்போ நீங்கள் வந்து அந்த பேட்டி கொடுத்தாங்க ஒரு மீடியாக்குள்ள வந்து ஒரு ஃப்ரேம் இல்லாதவங்க சொன்னா கூட அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு. அப்ப மீடியாவே இல்லாம நிறைய பேர் வந்து மீடியானா என்னன்னே தெரியாத பீப்புளுக்கு இது நடந்துருந்துச்சுன்னா அது எப்படி மேம் சட்டத்தினால மாற்ற முடியும்? இதே ப்ராசஸ் தான் அங்கேயுமே நடந்திருக்கும். நான் சொல்ற மாதிரி ஒரே ஒரு விஷயம், கரெக்டான கைடன்ஸ் அவங்களுக்கு முக்கியம், சரிங்களா? ஏன்னா சில பேருக்கு அந்த அவேர்னஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ இவர் ப்ராப்பராக லீகல் ப்ரொசீடிங்ஸ் எடுத்து வச்சுட்டாரு அந்த இடத்துல. ஓகே, அப்படி இருக்கும் போது கரெக்டான கைடன்ஸ் இருந்தது அப்படின்னா இது எப்படி ஆன் அண்ட் ஆஃப்லாம் மாற போகிறது கிடையாது. ஓகே, ஆன் மீடியா வரப்போ மீடியாவில் ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு விஷயம் நடக்கிறதோ சட்ட ரீதியாவோ, ஆஃப் மீடியாக்கே இது வரல ஏனோ தானோ பார்த்துக்கலாம் அப்படின்னு நடக்கிறதும் இங்கே கிடையாது. ஓகே, ஆன் ஆர் ஆஃப் மீடியா எதுவாக இருந்தாலும் அதுக்கான சட்ட ரீதியான ஒரு விஷயங்கள் ப்ராசஸ் வந்து இவங்க பாதிக்கப்பட்டவங்க கரெக்டாக எடுத்து வைக்கிற ஒரு டைமில் அதுக்கான விஷயம் போக தான் போகுது. அங்கேயும் இதே மாதிரி பிரச்சனையாக இருந்த போலீஸும் வந்திருப்பாங்க, வட்டாட்சியர் அலுவலகத்துக்கும் போயிருப்பாங்க, அங்கேயும் வந்துட்டு சமாதான கூட்டம் நடந்திருக்கும். இதே மாதிரி சொல்யூஷன்ஸ் தான் அங்கேயுமே எட்டப்பட்டிருக்கும். ஏன்னா திரும்ப சொன்ன விஷயம் இங்கே என்னவா இருக்குன்னா, திரும்ப அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறது இந்த மாதிரி இதுவாக தான் ஊர் கலவரமாக மாறுறது. அது கண்டிப்பாக அங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் அந்த இடத்துல. கண்டிப்பாக அது ஏதாவது ஒரு கிரிமினல் ஆக்டில் தான் போய் முடியுமாங்க. அது வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த விஷயம் இவ்வளோ கான்ஷியஸாக இங்கே வந்து கையாளப்பட்டு. இப்போ இந்த இடங்கள் வந்து கைமாறுறதும் அந்த மாதிரி ஆக்கிரமிப்பு பண்ணுறது எல்லா ஊர்லேயுமே நடந்துட்டு தான் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம அரசு தான் வந்து ஒரு ஸ்டாப் ஏதோ ஒன்று விஷயங்களை வந்து பண்ணணும். அது வந்து எல்லா ஊர்லயும் நடந்துட்டு இருக்கு. அது இன்னும் நடக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்மளே நிறைய இப்போ அந்த மாதிரி எல்லாமே லோக்கல் அத்தாரிட்டேட்டிவ் பர்சனால சொல்யூஷன் கொடுத்துட்டாங்கன்னா இந்த கோர்ட்டுக்கு வர வேண்டிய அவசியமே இருக்காது இந்த இடத்துல. ஓகே, ஏன்னா நீங்கள் லேண்ட் டிஸ்பியூட்னு வரப்போ நிறைய விதமாக பார்க்க முடியும் நம்மளால. பட்டா இல்லாதது, ஓகே, இல்லைனா வந்துட்டு கள்ளப்பட்டா கொடுக்கறது, அந்த மாதிரி விஷயங்கள். இல்லைனா மெயினாக இந்த ஒரு ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை பிரிக்கும் போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழி தடம்க்கு வந்துட்டு இவங்க வந்து ப்ராப்பராக யூசேஜ் பண்ண விடாமல் இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல வரும். ஓகே, வரும்போது இதுதான் நமக்கு அங்கேயே போய் இப்போ சொன்ன மாதிரி தாசில்தார் இல்லை விஏஓ இல்லை அதுக்கு மேலே கலெக்டர் கிட்ட ஒரு மனு கொடுத்துட்டாங்கன்னா ஓகே. இல்லைனா 2 பேருக்கு சண்டை வரும், என்னோட 10 அடி அவங்க வச்சுக்கிட்டாங்க, அவங்களோட 10 அடி இவங்க வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி. அந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம அங்கேயே போகும்போது சர்வேயருக்கு வந்து ஒரு மினிமல் அமௌண்ட் வந்து அளக்கிறதுக்கு பே பண்ணணும். ஓகே, பே பண்ணும்போது சர்வேயர் வந்து அளந்து கொண்டு போய் கொடுத்து அந்த இடத்துல சொல்யூஷன் கிடச்சிட்டா ஓகே. இல்லைனா திரும்ப கோர்ட்டுக்கு வந்து ரிட்டு போட்டு ஒரு அட்வொகேட் கமிஷனர் அங்கே அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவரு கூட போயிட்டு ப்ராப்பராக அந்த இடத்த அளந்து கொண்டு வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணுவாங்க. அப்போது அந்த சம்மந்தப்பட்ட தாசில்தாரோ விஏஓ அங்கே வந்து கேள்வி கேட்கப்படுவாங்க. ஏன்னா இவங்க தான் பார்ட்டி டு த கேஸ். அந்த இடத்துல அவங்க அந்த இடத்துல கேள்வி கேட்கப்படுவாங்க. இவ்வளோ விஷயங்கள் கரெக்டாக இருக்குது, இருந்தும் நீங்கள் ஏன் இதை பண்ணித்தரல, இல்லை என்ன விஷயத்தினால பண்ணித்தரல, இல்லை என்ன சரியா இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் அங்கே கேட்கப்பட்டு தான் ஃபைனலாக அந்த விஷயம் கோர்ட்டில் அங்கே டிசைட் ஆகும். இந்த விஷயம்னால ஜிபி மூர்த்தி கொலை மிரட்டல் தான் வந்துருந்துச்சு. இவர் கலெக்டர் மூலியமா மூவ் பண்ணனால வந்து அது அப்படியே சால்வ் ஆயிடுச்சு. அப்படி இல்லைன்னா அவருக்கு என்ன ஆயிடுக்குங்க? இல்லைன்னா ஒரு கிரிமினல் கம்ப்ளைண்ட் தான் இனிஷியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த விஷயம் இல்லை அப்படின்னா அவர்கிட்ட அந்த எவிடன்ஸ் இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் போகுது, சிவில் டிஸ்பியூட், லேண்ட் ரிலேட்டடாக டிஸ்பியூட்ஸ் போகுது, அது ஆல்ரெடி கோர்ட்டில் இருக்குது. இதை சார்ந்து ஏன்னா அவர் சொல்லியிருப்பார் 2 தனி மனிதர்கள் தான் எல்லாரையும் இதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார் அந்த இடத்துல. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து அவர் ஒரு கிரிமினல் கம்ப்ளைண்ட்டாக தான் கொடுத்துருப்பார். ஏன்னா அது எல்என்டோவில் வந்துடும், லா அண்ட் ஆர்டரில் வந்துடும். வரும்போது அங்கே கொடுக்கும்போது கோர்ட்டில் அவர் அந்த நிலத்துக்காக பண்ணுற ஒரு விஷயம் சிவில், அது ஒரு பக்கம் தனியாக போகும். ஒரு பக்கம் இவர் ஒரு வேளை நிஜமாக யாராவது மிரட்டி இருந்தாங்க, த்ரெட்டனிங் வந்திருந்தது அப்படின்னா அதுக்கான விஷயம் கிரிமினல் ஆக்ஷன் ஒரு பக்கம் தனியாக ஸ்டேஷனில் வந்து போயிட்டு இருந்திருக்கும். அங்கே கூப்பிட்டு விசாரிக்கிறதா இருக்கட்டும், அதன் தீவிரத்தை பொறுத்து அங்கேயும் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கும். ரொம்ப நன்றி. நான் கேட்ட எல்லா கேள்விக்கும் வந்து நிறைய பதில் சொல்லிருக்கீங்க. ரொம்ப நன்றி.